நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் மக்கள் பங்கேற்று பிரார்த்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். உலக நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனையில் பங்கேற்றிருப்பதாக அதில் பங்கேற்ற மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நாம் கேட்டும். புத்தாடை அணிந்து பாடல்கள் பாடி நடனமாடி உற்சாகமாக அதகலமாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதயபூர்வமான வாழ்த்துக்களை பரஸ்பரம் மக்கள் பரிமாறிக்கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் பிரார்த்தனைகளை முன்வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கிறது. பெங்களூரு, கோவா, கேரளா, கொல்கத்தா, மனாலி, மும்பை, திரிபுரா, விஜயவாடா என நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் மக்கள் பங்கேற்று சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனைகளை முன்வைத்து வருகிறார்கள். புத்தாடை அணிந்து பாடல்கள் பாடி நடனமாடி உற்சாகமாக கிறிஸ்துமஸ் விழாவை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். இதயபூர்வமான வாழ்த்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு பிறந்த தத்துரூப காட்சியை கண்டு மக்கள் வழிபட்டு செல்லக்கூடிய நிலையில் சிறப்பு திருப்பலிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த திருப்பலியில் உலக நன்மைக்காக வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேவாலயங்களும் வண்ண விளக்குகளால் மிளிரும் காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பெங்களூரு, கோவா, கேரளா, கொல்கத்தா, மனாலி, மும்பை, திரிபுரா, விஜயவாடா என நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் களை கட்டியிருக்கிறது. தமிழகம் மட்டுமில்லாது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்னும் நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் நள்ளிரவு முதலே மக்கள் சிறப்பு திருப்பலியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உலக நன்மை வேண்டி மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மதம் சார்ந்த நிகழ்வாக இல்லாமல் அனைத்து மதத்தினரும் பங்கேற்று தங்களுடைய மகிழ்ச்சியையும் பிரார்த்தனையும் அங்கு முன்வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதயபூர்வமான வாழ்த்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவாலயங்களும் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. கேரளா, பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, விஜயவாடா, திரிபுரா என நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றன. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றன. குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். பெங்களூரு, கேரளா, மும்பை, கொல்கத்தா, திரிபுரா, விஜயவாடா என நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு திருப்பலிகள் மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற மக்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். புத்தாடை அணிந்து ஆடல் பாடல் நடனமாடி உற்சாகத்தோடு தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதயபூர்வமான வாழ்த்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டு மக்கள் பிரார்த்தனைகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பை தத்துரூபமாக காட்சியை கண்டு மக்கள் வழிபாடு மேற்கொண்ட நிலையில் சிறப்பு திருப்பலிக்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த திருப்பலியில் உலக நன்மைக்காக மக்கள் பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மக்கள் உளமாற ஜெபத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் தேவாலயங்கள் வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கக்கூடிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றன. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அங்கு இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு பிறந்த தத்துரூப காட்சியை கண்டு மக்கள் வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலியில் மக்கள் பங்கேற்ற நிலையில் உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனைகளை அவர்கள் முன்வைத்தனர். புத்தாடைகளை உடுத்திக்கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மக்கள் உற்சாகம் அடைந்தனர்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.